ஜூலை 13, 2025 இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? டுடேஸ் பைபிள் verse Genesis 18:14. Is anything too hard for the Lord? ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா, இந்த காலகட்டத்தில் கூட அநேக ஜனங்கள் ஏதோ ஒரு காரியங்கள் அவர்களுக்கு ஆகலைன்னு சொல்லிட்டு அநேக பேர் இன்றைக்கு வேதனையோடு கூட இருக்கலாம், துக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லை, என் கர்த்தரால் எல்லாம் ஆகும். அநேக பேருக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்த என் தேவன், மரித்தோரை உயிரோடு எழுப்பின என் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இன்றைக்கு கூட உங்களுக்கு ஏதோ ஆகாதது, உங்களால் கூடாத காரியம் ஒன்று இருக்கலாம். இன்றைக்கு அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். ஆகிலும் நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி அதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட நாம் செபிக்கலாமா? அன்பு சகோதரியை, சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை இன்றைக்கு கூட தூதிங்க, செபிங்க. ஆவியானவர் இப்பொழுது இறங்க ராஜா. அநேக பேருக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம். அந்த வியாதி டாக்டர்களால் கூடாது, இது எங்களால் முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்மளுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனால் அது முடியும். முடியாதது ஒன்றுமே இல்லை, கூடாதது ஒன்றுமே இல்லை, ஆகாதது ஒன்றுமே இல்லை என் தகப்பனால். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும், உங்கள் சரீரத்தில் எவ்வளோ பெரிய பலவீனம் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுப்பாரு. விசுவாசத்தோடு கூட செபிங்க, துதிங்க. நீங்கள் மனுஷர்களை நம்பிக்கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகத்தை தருவார். படுத்த படுக்கையாக இருக்கீங்களா? நடக்க முடியலையா? ஏதோ ஒரு சரீரத்தில் வேதனையோடு கூட காணப்படுறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அனைத்தையும் மாற்றுவார். ஜெபிங்க, துதிங்க. ஆவியானவரே, நன்றி அப்பா. இன்றைக்கு கூட அநேக பெற்றோர்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, வாலிப பிள்ளைகளை குறித்து நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். இவன் ஏன் இப்படி இருக்கான்? இவன் சரியா படிக்க மாட்டேன்றான். இவனுக்கு ஒரு வேலை கிடைக்கல. இவன் திருந்த மாட்டானா? இவன் இப்படியே தான் குடி பழக்கத்தில் இருப்பானா? இப்படியே தான் போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருப்பானா? இவன் இப்படியே தான் தவறான வழியில நடந்து கொண்டு இருப்பானான்னு சொல்லிட்டு கூட இவன் அவ்வளவுதான், இவன் முடிஞ்சு, இவனால ஒன்றும் முடியாது, இவன் ஒன்றுத்துக்குமே உதவ மாட்டான்னு சொல்லிட்டு கூட நீங்க அநேக பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலையோடு கூட, வேதனையோடு கூட, அவமானத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அதிகாலையில் எழுந்து தூதிங்க, செபிங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செபிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அந்த பிள்ளையை கொண்டு அது அநேக அதிசயமான காரியங்களை செய்வார். விசுவாசத்தோடு தூதிங்க. அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து இனி கவலை வேண்டாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை அவர் நடத்துற வழியில நடத்துவாரு. அந்த பிள்ளையை பார்த்து ஏளனம் செய்தோர், கிண்டல் செய்தோர் ஒவ்வொரு மத்தியிலும் அவர் உயர்த்துவாரு. வெக்கப்பட்ட இடத்துல தலை நிமிர செய்கின்ற தேவன் அவர். விசுவாசத்தோடு கூட தூதிங்க, செபிங்க. ஆவியானவரே, நன்றி அப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை மேலேயும் கரம் இறங்கட்டும் என் தகப்பனே. ஆகாது, கூடாது என்ற காரியங்கள் அவர்களுக்குள்ள இருக்குமானா இன்றைக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூட என்று அப்பா அவர்கள் நீர் மாற்ற போகின்றீரே. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இன்னும் அநேகர் பேர் அவர்கள் செய்கின்ற வேலைகளிலோ, வியாபாரங்களிலோ, பிஸ்னஸ்களிலோ, இது அவ்வளோதான், இது வேலைக்கு ஆகாது, இந்த ஐயோ நமக்கு எவ்வளோ நஷ்டமாயிடுச்சு, இந்த வியாபாரத்தை, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நமக்கு ஒன்றுமே ஆகலையேன்னு சொல்லிட்டு கூட கவலையாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க செய்வார். விசுவாசத்தோடு கூட துதிங்க, செபிங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்க என் தகப்பனே. இன்னும் அநேக ஜனங்களுக்கு ஆவியானவரே, வீடு கட்டல் என்று கவலை, வீடு கட்டியும் அதில் போய் நாம் வாழ முடியாது என்று சொல்லி கூட கவலை. உங்களால் முடியாது, நீங்கள் போயிட்டு அதில் வாழ முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் சொல்லலாம். ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் மனுஷர் வார்த்தையில் விசுவாசத்தை வைக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் விசுவாசத்தோட, நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய வல்லவராக
இருக்கின்றாரு. அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் நிச்சயமா எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வாரு. ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்கும் என் தகப்பனே. அப்பா, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மேலையும் ஆவியானவரை எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யுங்க. அப்பா, வியாதியிலிருந்து விடுதலை இன்றைக்கு தருவீராக. ஆகாது, இது முடியாது என்று சொல்லிவிட்ட அந்த வியாதியிலிருந்து, அந்த படுக்கையிலிருந்து இன்றைக்கு விடுதலை கொடுங்க. ஆவியானவரே நன்றி அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலையும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க என் தகப்பனே. ஆவியானவரை வீடு கட்டிட்டு அந்த வீட்டுக்குள் போய் வாழ முடியாது இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் கரத்தை வைப்பீராக. அப்ப சமாதானத்தை கட்டளையிடுங்க. எல்லா காரியங்களும் வாய்க்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறப்பா, உயர்த்துகிற ராஜா. இன்றைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் அப்பா நீர் ஆசீர்வாதத்தை பொழிந்தீரேன் தகப்பனே. எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்தீரேன் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தியும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.